மயிலாப்பூரில் பாஜகவிற்கும் திமுகவுக்கும் இடையே தள்ளுமுள்ளு அந்த காட்சிகள் வந்திருக்கு. அந்த காட்சிகளை தற்பொழுது நாம் பார்த்துடலாம். அடிக்க வராங்க உள்ள இருக்கிறவங்கள எப்படி கத்தாம பாத்தீங்களா நீங்க பாத்தீங்களா நீங்க பாத்தீங்களா நீங்க பாத்தீங்களா பாத்தீங்களா அவ்வளவு நேரம் ஏஜென்ட் போய் கலச்சிரதா நான் முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். நேர்மையாக தேர்தல் நடைபெற வேண்டும். எங்களோட குரலை நசுக்கி நீங்க வெற்றி பெறலாம் நினைச்சா முடியாது. அதுவும் என்ன இவங்கள இலக்காரமா இருக்கா உங்களுக்கு? நேர்மையா தேர்தல் நடக்கிறதுக்காக இப்ப கூட நான் வாக்குச்சாவடியில இருந்து ஏன் வெளியே வந்தேன்னா பொதுமக்களுக்கு இடைஞ்சல் இருக்க கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக நான் வெளியே வந்தேன். திமுகவோட சிம்பலை போட்டுட்டு செல்போன்ல ஸ்டாலின் படத்தை வச்சு அது மேல தெரியற மாதிரி வச்சுக்கிட்டு அங்க ஓட்டர் கிடையாது, அவரு ஏஜென்ட் கிடையாது, லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அங்க இருந்து நான் வெளியே வந்திருக்க மாட்டேன், நான் சாலை மறியல் பண்ணிருப்பேன். ஆனா அங்க வாக்காளர்கள் கஷ்டப்படுறாங்க, இந்த பிரச்சனை இருக்குன்னா நான் வெளியே வந்தேன், வெளியே வந்திருக்க மாட்டேன். நாங்க தர்ணா செஞ்சிருப்பேன். 3 பேரும் நாங்க பார்த்தோம், லைன்ல நிக்கிறாங்க. அவங்க நாங்க ஓட்டு போறோம்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. ஏஜென்ட் ஐடி கார்டை கேட்டா வெறும் ஐடி கார்டை தூக்கி கொடுக்குறாங்க. ஆக அராஜகம் செய்து ஓட்டு வாங்கணும்னு நினைச்சா முடியவே முடியாது. அங்க பெண்கள்லாம் லைன்ல நிக்கிறாங்க, அவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் வெளியே வந்தேன். இப்போ ஓட்டர் இல்லாம அவங்க கட்சி ஆளுங்க சார்பா பூத் ஸ்லிப் கூட இல்லாம நிக்கிறாங்க. அதான் பெரிய பிரச்சனை. பூத் ஸ்லிப் கிடையாது, ஐடி கார்டு கிடையாது. இதே பூத்ல தான் பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்பவே பிரச்சனை பண்ணாங்க. இந்த வாரே நான் சொல்றேன், என் குரலை யாரும் அழுத்த முடியாது. எந்த விதத்திலையும் நான் வெகுண்டு எழுவேன் நான் சொல்லியாச்சு. என்ன அவ்வளவு உங்களுக்கு பிரச்சனை? நேரடியாக எல்லாரையும் ஓட்டு போட விடுங்க. பெண்கள் நிக்கிற இடத்துல போய் நின்னுக்கிட்டு எந்தவித ஐடி கார்டும் கிடையாது, திமுக காரங்க போய் நின்னுக்கிட்டு ஓட்டு கேட்டுட்டு இருக்காங்கன்னா, அதனால தான் இங்க நாங்க இப்போ தலைமை தேர்தல் அதிகாரி கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். இந்த தேர்தல் எக்ஸாக்ட்டா என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்க அவ்வளவு டென்ஷன் ஆறாங்க அப்படிங்கிறது தெரியல. சதீஷ் முருகன் இருக்காரு களத்துல, அவர்கிட்ட கேட்போம். சதீஷ் முருகன், என்ன பிரச்சனை அந்த இடத்துல? ஏன் இவ்வளவு வாக்குவாதம்? வணக்கம் அசோகி. மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆழ்வார்பேட்டை பகுதியில சென்ட் பிரான்சிஸ் மேல்நிலைப்பள்ளி இருக்கிறது. இந்த பள்ளியில வழக்கமாக வாக்குப்பதிவு என்பது சாதாரணமாக சுமூகமாக நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழ்நிலையில பாஜக வேட்பாளராக போட்டியிடக்கூடிய டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அவரது பூத் முகவர்கள், வாக்குச்சாவடி முகவர்கள் என புடைசூழ அவர் அந்த பகுதிக்கு வந்தார். அப்பொழுது அந்த பகுதியில வாக்கு அளிக்காமலும் அதே வேளையில தனது செல்போனில் தமிழக முதலமைச்சர் திமுக படம் ஒட்டிய ஒரு செல்போனை அணிந்து கொண்டு ஒரு நபர் அங்கு ரொம்ப நேரம் நீண்ட நேரம் நின்று கொண்டிருந்ததாகவும், அவரிடம் யார் நீங்கள், எதற்காக நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க தமிழிசை கேட்கும்போது அவர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்த திமுகவினருக்கும் திமுக வாக்குச்சாவடி முகவர்கள் மற்றும் ஆதரவாளர்கள், அதே போல பாஜக தமிழிசை சவுந்தரராஜனுடன் வந்திருந்த இருவருக்கும் இடையே வாக்குவாதம் என்பது நடைபெற்றது. இந்த நிலையில திடீரென அந்த திமுக சேர்ந்த ஒரு நபர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜனை தாக்க வந்ததாகவும் பாஜகவினர் குற்றம் சாட்டியிருந்த நிலையில கடும் வாக்குவாதம் என்பது நடைபெற்றது. 2 தரப்பினரையும் காவல்துறையினரும் அதே போல மத்திய துணை ராணுவ படையினரும் சமாதானம் செய்ய முயற்சி செய்த போது இருவருமே வாக்குச்சாவடி மையத்திற்குள் இருந்து கொண்டு வெளியேறாமல் நின்று கொண்டிருந்தனர். திமுக தரப்புல பாஜகவினுடைய வேட்பாளர் என்கிற முறையில தமிழிசை சவுந்தரராஜன் மட்டும் இருக்கலாம், மற்ற அனைவரையும் வெளியேற்றுங்கள் என கோரிக்கை வைத்தனர். அதே போல பாஜக வேட்பாளர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் உரிய ஆவணம் இல்லாத அனைவரையும் வெளியேற்ற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். 2 தரப்பினரும் மாறி மாறி கோரிக்கை வைத்த நிலையில
துணை ராணுவ படையினர் உதவியுடன் திமுகவை சேர்ந்த ஆவணமின்றி இருந்த நபர்கள் சிலரை அவர்கள் குண்டுகட்டாக வெளியேற்றினர். இதனை அடுத்து அவர் பள்ளி வளாகத்திலிருந்து வெளியேற்றிய போது திமுகவினர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காவல்துறையினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிறு தள்ளுமுள்ளு என்பதும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து திடீரென திமுகவினர் சாலையில் அமர்ந்து பாஜகவினர் வேண்டுமென்றே இது போன்ற பிரச்சனையில் ஈடுபடுகின்றனர். இந்த வாக்குச்சாவடி மையத்தை பொறுத்தவரையில திமுகவிற்கு அதிக ஓட்டு விழும் என்கிற தெரிந்து கொண்டே வேண்டுமென்றே அவர் இது போன்று பிரச்சனையில் ஈடுபடுவதாக திமுக தரப்பிலும், அதே வேளையில தமிழிசை சவுந்தரராஜன் தரப்புல கூறும்பொழுது திட்டமிட்டு அவர்கள் கள்ள ஓட்டு போடுவதற்கான அந்த முயற்சி என்பது நடைபெறுகிறது. உரிய பூத் ஸ்லிப் அதே போன்ற உரிய ஆவணங்கள் இன்றி சிலர் தொடர்ந்து வாக்களிக்கும் பகுதியில் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருக்கிறார்கள். எனவே இது நியாயமான முறையில் தேர்தல் நடைபெறவில்லை என அவர்கள் தரப்பிலும் குற்றம் சாட்டு வைக்கப்பட்ட நிலையில் டிடிகே சாலையில சிறிது நேரம் இது பரபரப்பாக காணப்பட்டது. உடனடியாக இரண்டு தரப்பினரும் திமுக தரப்பினர் பாஜக ஒழிக தமிழிசை ஒழிக என கோஷங்கள் எழுப்பினர். அதே வேளையில பாஜகவை சேர்ந்தவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் பெயரை உச்சரித்து அவர் ஒழிக திமுக ஒழிக என மாறி மாறி கோஷம் எழுப்பியதால் அந்த பகுதியை சிறிது நேரம் பரபரப்பாக காணப்பட்டது. இதனையடுத்து காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் இணைந்து இருவரையுமே சமாதானம் செய்து அனுப்பி வைத்தனர். தற்போது மீண்டும் அந்த வாக்குச்சாவடி மையம் என்பது இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்குது. இந்த சம்பவம் நடந்து கொண்டு கொண்டே இருக்கும்போதுதான் நடிகை த்ரிஷாவும் அந்த வாக்குச்சாவடி மையத்தில் தனது வாக்கினை செலுத்திவிட்டு தற்போது வெளியேறுகிறார். இந்த சம்பவம் சரியா எத்தனை மணிக்கு நடந்து எவ்வளவு நேரம் அந்த சலசலப்பு நீடித்தது சதீஷ் முருகன்? ஒரு 10:45 மணி அளவில் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் இந்த வேட்பாளர் என்கிற முறையில வாக்குப்பதிவு எவ்வாறு நடைபெறுகிறது என்பதை ஆய்வு செய்வதற்காக இந்த பகுதிக்கு வந்தார். அப்போது தொடங்கிய இந்த சலசலப்பு, அதாவது சிறிய வாக்குவாதமாக நடைபெற்றது. இந்த வாக்குவாதத்திற்கு பிறகாக சுமார் அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த சலசலப்பு என்பது நீடித்தது. காவல்துறையினர் இரண்டு தரப்பிலும் பேச்சுவார்த்தை நடத்த போதும் தோல்வியடைந்து சாலை மறியல் வரைக்கும் சென்ற நிலையில தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் ஒரு 45 நிமிடங்களுக்கு பிறகாக இந்த பகுதியிலிருந்து கிளம்பி சென்றதுக்கு பிறகாக மீண்டும் இந்த இயல்பு நிலை திரும்பி இருக்கிறது. சலீம், 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.